நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 500 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதற்கு முன்னாடி வெளியான விடாமுயற்சி திரைப்படம் கூட நல்ல வெற்றியை கொடுத்தது. இப்படி தொடர்ச்சியாக வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்கும் நம்ம ஏகே அவர்கள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் பிரேக் எடுத்துட்டாரு. பிரேக் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவர் அவருடைய பேஷனை நோக்கி அதி தீவிரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. கார் பந்தயங்கள்ல தொடர்ச்சியாக கலந்து கொள்ளும் நம்ம ஏகே அவர்கள் தமிழகத்திற்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி அதிக அளவுல பெருமை சேர்த்து வராரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவர் கலந்து கொண்ட கார் பந்தயங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற்றாரு. இவருடைய வெற்றியை தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களுமே செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏகே அவர்கள் அவருடைய கார்ல தமிழக விளையாட்டு கழகத்துடைய லோகோவையுமே ஒட்டி வச்சிருந்தாரு. இந்த புகைப்படத்தை துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட மென்ஷன் பண்ணி ஏகே அவர்களுக்கு நன்றியுமே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஏகே அவர்களை பற்றி பேசியிருக்காரா. அதாவது தொடர்ந்து ஏகே அவர்கள் தமிழகத்தை உலக அரங்குல பெருமைப்படுத்திட்டு இருக்காரு. சோ கண்டிப்பாக அவருக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தமிழக அரசாங்கம் செய்து கொடுக்கும் அப்படின்னு பேசியிருக்காரா. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.